சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பயிரிடப்பட்டிருக்கும் கருவேப்பிலை தண்ணீர் இல்லாததால கருகி வீணாக போகுது. இதனால விவசாயிகள் பெரும் நஷ்டத்துல இருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே துலுக்கனூர், மஞ்சனி, அம்மம்பாளையம், வளையமாதேவி, காட்டுக்கோட்டை, தலைவாசல் மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 3000 ஏக்கரில் கறிவேப்பிலை விவசாயம் செய்து வருகின்றனர். ஒருமுறை அறுவடை செய்த பின் குறைவான தண்ணீர் பாசனம் மூலம் 3 மாதத்தில் மீண்டும் அறுவடை செய்யலாம். ஒரு ஏக்கரில் 3 டன்னில் இருந்து 5 டன் வரை இலை கிடைக்கும். சீசன் காலத்தில் 1 கிலோ 5 ரூபாய்க்கும், சீசன் இல்லாத காலத்தில் 10 இருந்து 15 ரூபாய் வரையும் விற்கப்படுவதால் விவசாயிகள் கறிவேப்பிலை விவசாயத்தில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக ஆத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் போதிய அளவில் பருவமழை பெய்யாததால் கிணறு மற்றும் போர்வெல்லில் தண்ணீர் வற்றிவிட்டது. இதனால் ஆத்தூரில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிர் செய்யப்பட்டுள்ள கறிவேப்பிலை தண்ணீர் இல்லாமல் கருகி வருகின்றன. முன்ன இப்போ மழை இருந்த காலத்தில் கொஞ்சம் பயிர் கொஞ்சம் நல்லா விளைச்சல் வந்தது, விலையும் கொஞ்சம் கிடைச்சதுங்க. இப்போ இந்த ஒரு 3 வருடமாக மழையும் இல்லாமல் போச்சு, விளைச்சலும் குறைஞ்சி போச்சுங்க. உரிய விலையும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாத காரணத்தினால விளைச்சலும் ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. தண்ணீர் இல்லாததால் மகசூல் சரிபாதியாக குறைந்து விட்டது என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் தற்போதுள்ள இலையை வெட்டினால் அடிக்கட்டை காய்ந்துவிடும், பின்பு புதிதாக நாற்று நட வேண்டும் என்பதால் காய்ந்து வரும் இலைகளை வெட்டாமல் அப்படியே விட்டு விட்டதாக கூறுகின்றனர். கறிவேப்பிலை பயிர் 10-15 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த 2-3 வருஷமா மழை இல்லாத காரணத்தினால ரொம்ப நஷ்டம் ஆகிப்போச்சு. இந்த வருஷம் ரொம்ப காய்ச்சல்னால காஞ்சிருச்சிங்க. போதிய மழை இல்லை. 5 டன் வர்ற இடத்துல 2 டன் வருது, அதே அறுவடை பண்ண முடியல. அரசு கறிவேப்பிலை விவசாயத்தை அங்கீகரித்து மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். பாதிக்கப்பட்ட கருவேப்பிலை விவசாயிகளுக்கு மானியமும் மற்றும் இழப்பீடும் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட கருவேப்பிலை விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஆத்தூரிலிருந்து கே. அரவிந்த் தீபக்.